கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், சிஎஸ்ஐ சிவகிரி போதக சேகரத்துடைய ஆலயத்தின் சார்பாக, திருச்சபை மக்கள் சார்பாக ஆயர் என்ற முறையிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவ செய்தியை கேட்க இருக்கிற அருமையான திருச்சபை மக்களையும், தேவ செய்தியை கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷித்த ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளின் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நேரங்களை கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியினுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே நேரடியான ஆராதனைகள் நடைபெற முடியாத சூழ்நிலைகளிலே இவ்விதமாக முகநூல்கள் வாயிலாகவும் ஆண்டவரே நேரலைகள் வாயிலாகவும் ஆராதனை பங்கு பெறுவதற்கு ஒரு நேரங்களை கர்த்தர் அமைத்து தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நெருக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த வியாதியினுடைய நெருக்கங்கள், ஆண்டவரே வறுமையினுடைய நெருக்கங்கள், ஆண்டவரே திருச்சபை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு சமாதானமான சூழ்நிலை எழுதத்தக்கதாக கர்த்தர் நீர் அனுக்கிரக பாராட்டியபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷமாக பொழுதும் கூட நாங்கள் சிந்திக்கிற வேத வசனங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபைதாரும். பிரயோஜனமுள்ள ஆண்டவரே நேரமாக ஆசீர்வாதமுள்ள தேவ வார்த்தையாக இந்த வார்த்தையை கர்த்தர் நீர் அபிஷேகத்தை தரும்படியாய் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியேனை மறைத்தும் என்னை வெளிப்படுத்தும். பரிசுத்தாவின் நிறைவும் சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் நிறைவாய் காணப்பட, தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியே கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிறதை உணர்ந்தோம் என்று சொல்லும் நாங்கள் ஒவ்வொருவரும் எழுப்பி சாட்சி சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். மீதியான வேலை கொண்டு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு பாடலுடைய 2 சரணங்கள் பாடி தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பாடல் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் கர்த்தருக்குள்ளாக வெளிப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்முடைய தாழ்வின் நேரங்கள், நம்முடைய விளைவினங்களின் நேரங்கள் எல்லாவற்றிலும் நம்மை நினைவு கூறுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் எல்லாரும் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் நடத்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார் சொல்கிறேன். நம்பிக்கையின் அடிப்படையில் இணைந்த ஒரு பாடல் பாடி தெய்வ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர் இனியும் நடத்திடுவார். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது,
அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர் இனியும் நடத்திடுவார். தாழ்வில் நினைத்தவரே என்னை தயவாய் தூக்கினீரே. தாழ்வில் நினைத்தவரே என்னை தயவாய் தூக்கினீரே. சத்துருவின் கையில் நின்று விடுதலை தந்தவரை என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. சத்துருவின் கையில் நின்று விடுதலை தந்தவரை என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர் இனியும் நடத்திடுவார். உன் வார்த்தையார் தேற்றினீரே. ஆத்துமாவில் வேளம் தந்தீரே. உன் வார்த்தையார் தேற்றினீரே. ஆத்துமாவில் வேளம் தந்தீரே. கூப்பிடும் போது பதில் தரும் தேவனே உம்மையே ஆராதிப்பே. கூப்பிடும் போது பதில் தரும் தேவனே உம்மையே ஆராதிப்பே. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர் இனியும் நடத்திடுவார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்களை யாவரையும் வாழ்த்துகிறதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சிஎஸ்ஐ திருமண்டலத்துடைய கோவை திருமண்டலத்துடைய பேராயர் சார்பாக சிஎஸ்ஐ சிவகிரி போதகர் சேகரத்துடைய ஆலயத்தின் சார்பாக 1000 என்ற முறையிலும் உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு இசை அன்பின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலும் சுருக்கமாக ஒரு தெய்வ செய்தி நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். இப்பொழுது நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காலங்களிலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். கொரோனா வியாதியினாலே உலகம் முழுவதுமாக ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, அநேகர் வேலை இழந்து போயிருக்கிற சூழ்நிலை, அநேகர் வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, நாளை தினங்கள் என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாத நிலையில கண்ணீரோடு கூட காணப்படுகிற சூழ்நிலை. ஆனால் கண்ணீரை களிப்பான நீரூற்றாய் மாற்ற செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து கர்த்தருடைய கரத்திலே நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வேதம் சொல்கிறபடி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம்
நம்மை தாங்கி நடத்துவதற்கு சித்தமுள்ளதாக இருக்கிறது. இப்பொழுதும் கூட சிந்திக்கும்படியான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆக சிறுமைப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, எல்லா நிலைகளிலும் ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நாம் இருக்க வேண்டும் சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டுகிற நிலையில் இருக்கிறவர்களை நெருக்கப்படுகிற காலங்களில் கடந்து வந்து நெருக்கத்தில் உண்டாக காணப்படுகிற அந்த மக்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தரே தஞ்சமானவராய் இருக்கிறார், அவர்களுக்கு கர்த்தரே அடைக்கலமாய் இருக்கிறார். ஆக அந்த நிலைகளில சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் தஞ்சமானவர். ஆக 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களையும், நிந்தைகளையும், நெருக்கங்களையும், துன்பங்களையும், இடுக்கங்களையும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். ஒருவேளை உலகத்தினுடைய நெருக்கங்கள் ஒன்று உண்டு. அது உலகத்திலே நமக்கு காணப்படுகிற ஒரு காரியங்கள், வியாதி நிமித்தமாகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற திட்டங்கள் நடைபெறவில்லை என்று சொல்கிற காரியங்கள் நிமித்தமாகவோ, வேலை நிமித்தமாகவோ அல்லது எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள் நிமித்தமாகவோ, வீடுகள் கட்டுகிற, திருமண காரியங்கள் குறித்த நிலைகள் குறித்த நெருக்கங்களாகவோ, ஒருவேளை எப்படிப்பட்ட உலகத்துடைய காரியங்களில் ஒரு சில நெருக்கங்கள் நமக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பீரியடுடைய காரியங்கள், இதனுடைய நிலைகள் என்ன, உலகத்துல நம்ம அநேக காரியங்களை அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த நெருக்கம் ஒரு காரியம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் உண்டு. அது என்ன நெருக்கம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக, கர்த்தருக்குடைய வார்த்தைகளை சொல்லுகிறது நிமித்தமாக வருகிற நெருக்கங்கள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அந்தபடி பலவீனனாய் இருக்கும் போதே பலனுள்ளவனாக நான் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களையும், நிந்தைகளையும், நெருக்கங்களையும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இவைகளெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுகிறவர்கள் தான் நான் பார்த்திருக்கோம். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இவைகளில் எல்லாம் பிரியப்படுகிறேன். காரணம் என்ன? இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு வருகிற காரியங்கள். அதனாலே கிறிஸ்துவே அதை தாங்கிக் கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு விசேஷித்தமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசேஷித்தமான ஒரு விசுவாசம் ஆண்டவரிடத்துல அவங்க காணப்படுகிறதுனால, என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, பலவீனனா இருக்கிற நேரத்திலும் கூட நான் பலவீனனா இருந்து கர்த்தரை ஆராதனை செய்வேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், எல்லாவற்றிலும் நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஆபகுக்கு சொல்கிறார். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி தன் பலனை கொடாமல் போனாலும், தொழுவங்களிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், தேவனாகிய கர்த்தருக்கு நான் மகிழ்ந்து களி கூறுவேன். என்ன இல்லைனாலும் கர்த்தரோடு என்னோடு இருக்கிறார் சொல்ற ஒரு மகிழ்ச்சி, அது விசேஷித்தமான ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இந்த காலை வேளையில விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய வேதாகமத்துல நெருக்கப்படுகிற காலங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவ மனிதர்கள் இந்த நெருக்கங்களை சந்தித்தார்கள் என்று சொல்லி நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். ஒன்று, தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அவனுக்கு வசதி குறைந்து போனதுனாலோ அல்லது அவனுக்கு நல்ல வாய்ப்புகள், பதவிகள் இல்லாமல் போனதுனாலோ வருகிற நெருக்கங்கள் அல்ல, அல்லது அவனுக்கு ஆசீர்வாதங்களில் குறைவுகள் ஏற்பட்டதுனால வருகிற நெருக்கங்கள் அல்ல. மாறாக அமலேக்கியர்களுடைய படையெடுப்பு நிமித்தமாக அவர்களுடைய ஒரு வெளியில கடந்து போயிருந்த நேரங்களில் அமலேக்கியர் வருகிறார்கள். வந்து இந்த சிக்லாக்ல இருந்த தாவீதினுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அங்கிருந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் சிறைபிடித்துக் கொண்டு போய் விடுகிறார்கள். இவன் திரும்ப வருகிறான். வந்து பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு காரியம் வந்து விட்டது, எல்லாரும் சிறைபிடித்து கொண்டு போய் விடப்பட்டார்கள் என்று சொல்கிற செய்தி அறிகிறான். இப்படி அறிந்து அவன் கலங்கி போயிருக்கிற நிலையில நீ என்ன செய்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
சொந்த ஜனங்களே தாவீதின் மீது கல்லெறிய சொல்லி எத்தனித்தார்கள். அவனை பைத்தியக்காரனை போல இவன் அமர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. சொந்த ஜனங்களே தாவீதுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். இப்ப யாரு தனக்கு ஆதரவா இருப்பாங்க? இந்த மாதிரி நெருக்கப்படுகிற நேரங்கள்ல மனைவி இல்லாம போயிட்டாங்க, பிள்ளைகளும் எல்லாம் அவங்க எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. அப்ப எனக்கு ஜனங்கள் வந்து என்னை ஆறுதல் படுத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த ஜனங்கள் ஆறுதல் படுத்தாதபடி மாறாக தாவீதின் மீது எரிச்சல் கொண்டு அவனை கல்லெறியும்படி புறப்படுகிறார்கள். இவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளில நான் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி அழகாய் சொல்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். திட நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. கர்த்தர் மீது ஒரு திட நம்பிக்கை இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். எல்லாரும் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், எனக்கு உண்மையாய் உதவி செய்வதற்கு அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசேஷித்த நம்பிக்கை காணப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அது நிமித்தமாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் காரியங்களை குறித்து விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் போய் அந்த அமலேக்கியரை வென்று என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஜனங்கள் எல்லாம் மீட்டு வந்துடுனா, என்னுடைய மனைவி எல்லாம் மீட்டு வந்துடுனான்னு சொல்லி கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஆதரவா இருந்து நீ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வா என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சத்துருக்களின் கையில் நின்று சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும் அனுபவம் அவனுக்கு கிடைத்தது, ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நான் சங்கீதம் 125 ஒன்று சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள். இப்பொழுது பர்வதங்கள் எவ்வளவு மழை அடித்தாலும், காற்று அடித்தாலும், புயல் அடித்தாலும் அது அப்படியே நின்று கொண்டிருக்கிறதோ, அதே போல கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அந்த திட நம்பிக்கை உண்டு. எத்தனை அலைகள் நம் மீது மோதினாலும், எத்தனை காற்று நம் மீது அடித்தாலும், உலகத்தினுடைய எத்தனை நெருக்கங்கள் நம்மை நெருக்கினாலும் கர்த்தர் மீது அந்த திட நம்பிக்கை காணப்படும் போது நான் ஒருவேளை சீயோன் பருவத்தை போல நாம் நிலைத்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சீயோன் என்று சொல்கிறதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் வேதம் என்று சொல்லிக் கொள்ளலாம். வேதத்தை மீது நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு எந்த அலை அடித்தாலும், எந்த காற்றடித்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யும். இன்னும் சுருக்கமாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். 2வது மனேசேயனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நெருக்கம். 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 33ஆம் வசனம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 33:12 சொல்கிறது, மனேசேக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். தேவனோடு கூட ஒரு மனிதனாக காணப்பட்டார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். 37 வருடங்கள் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு அரசாட்சியினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து, அரியணையினுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தரை நடத்தி கொண்டே வருகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில இந்த கடைசி கால 37 வருட ஆண்டினுடைய நிறைவில் அவன் கர்த்தருக்குடைய பார்வைக்கு தீமையானதை செய்தான். பாகானினுடைய பலியிடுகிற காரியங்கள், பலிபீடங்களை கட்டுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அப்படி செய்ய ஆரம்பித்த நிமித்தமாக அவனுக்கு என்ன நேடுகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய கோபம் அவன் மீது இறங்குகிறது. அது நிமித்தமாக அவனுக்கு நடந்த காரியம் என்ன? 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அசிரிய ராஜாவுடைய சேனாதிபதிகள் வந்து மனேசை முச்சடிகளை பிடித்து வெண்கல சங்கிலிகளை நானே தரத்தர என்று சொல்லி இழுத்து கொண்டு போனார்கள். இதனாலே மனேசே மனம் உடைந்து போனான் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அப்பதான் அவன் நினைச்சு பார்க்கிறான், ஒரு காரியத்தை நம்ம செய்வதனால இவ்வளவு ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு ஒண்ணுக்கு இல்லாத நிலையில தரத்தரன்னு இழுத்து போகக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமே என்று சொல்லி அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கொள்கிறான். அப்ப அந்த நெருக்க நேரங்களில தேவனுடைய சமூகத்துல அவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஒருவேளை நீங்க யோபுடைய புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு நீதிமானா இருந்தாலும் அவரோட நான் வழக்காட மாட்டேன், என் நியாயாதிபதியாக கர்த்தரிடத்துல இரக்கத்திற்காக கெஞ்சுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யோபு குறித்து கர்த்தரே சொல்லுகிறார், அவன் நீதிமான், அவன் நல்ல ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய
அந்த யோகுவே சொல்லுகிறார், நான் இதை ஏன் இப்படி எனக்கு நடந்துச்சு, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தீங்க, ஏன் எனக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். மாறாக மீண்டும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லி நான் தேவனிடத்துல கெஞ்சுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதையே தான், அதே காரியத்தை தான் மனிதன் செய்கிறான். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் உணர்ந்து அவன் கெஞ்சுகிறான். அதைத்தான் மீக 6:8 சொல்கிறது, மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் இடத்துல கேட்கிறார். மனத்தாழ்மையா நடக்கிறது இல்லாமல் வேற எண்ணத்தை ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்கு காணப்படும். அதுதான் ஆண்டவர் இடத்துல விரும்புகிற ஒரு காரியம். அப்போ 2 நாளாகமம் 33:13 பார்த்து சொன்னா, கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி மனேசு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, கெஞ்சி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு இறங்கி அவனுக்கு திரும்ப எருசலேமுடைய ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போதே, ஜெபம் நம்முடைய வாய்களில் இருக்கும் போதே கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கேட்டு, நம்முடைய வார்த்தையை கேட்டு நமக்கு இறங்கி நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், எனக்கே அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறது அல்ல. மாறாக ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுகிற அனுபவங்கள் உங்களுக்கு காணப்படும். அதுதான் ஆண்டவருடைய ஒரு காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிற அனுபவங்கள் நமக்கு காணப்படும். அந்த அனுபவத்தோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு சித்தப்பட்டவராயிருக்கிறார். இங்கே மனேசனுடைய சிறையிருப்பை கர்த்தர் அப்படி மாற்றி ஒரு பெரிய காரியங்களை செய்தார். 3வது யோனாவுடைய நெருக்கம். யோனா 2:2 நாம் பார்க்கிறோம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார், பாதாளத்தினுடைய வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யோனா கீழ்ப்படியாமல் இருந்ததாக நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் அவனுக்கு கேட்டு அப்படியான காரியங்கள் நடந்திருக்கிறதே என்று சொல்லி அவன் அறிந்து தேவ சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நான் மீறி போயிட்டேன், கர்த்தர் சொன்ன நினிவேயுடைய பட்டணத்து மக்களுக்கு நற்செய்தியை சொல்லாம போயிட்டேனே அப்படின்னு சொல்லுகிற காரியத்துல எச்சரிக்கை செய்தி சொல்லலையே, அந்த ஜனங்களுடைய அழிவுக்காக நான் விழுந்து ஜெபிக்கலையே அப்படின்னு சொல்லி உணர்ந்து மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பாதாளத்துடைய நெருக்கத்துக்குள்ளாக அவன் காணப்படும் போது கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். அதுவே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இறக்கமாக சொன்னீங்களப்பா அப்படி கேட்கும்போது கர்த்தர் கேட்டு அவனுக்கு இறங்கி அவனுடைய சிறையை போய் மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தேவ சமூகத்துல இப்படியாய் ஆண்டவர் நமக்கு ஒரு நெருக்கமான காலங்கள் தான். ஒருவேளை இந்த கொரோனா வியாதியுடைய காரியத்திற்குமாக வேலை இழந்து போயிருக்கிற ஒரு நெருக்கம், ஒருவேளை வருமானங்கள் இல்லாத ஒரு நெருக்கம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையே முழுதுமாய் மாற்றப்பட்டிருக்கிற ஒரு நெருக்கம் தான். ஆனாலும் கூட இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அநேக ஜனங்கள் ஒருவேளை உணவுக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸுடைய நாடுகளில, தேசங்களில எல்லாம் ஒருவேளை பூமி அதிர்ச்சிகள் கடந்து வந்திருக்கிற ஒரு சூழலை, நேபாளத்தில் பூமி அதிர்ச்சிகள் கடந்து வந்திருக்கிற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன அழிவு நாட்கள் மிக மிக சமீபத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை மாத்திரம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர் தேசம் கொரோனாவை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற ஒரு தேசம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சிங்கப்பூர் தேசத்துல கொரோனாவை மீட்க முடியாதபடிக்கு எல்லா நாடுகளை விட அவர்கள் இன்றைக்கு அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கிற நேரத்துல தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது. நம்முடைய கிருபை, நம்முடைய சுத்தமான நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய இரக்கத்தினுடைய காரியம் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்துவோம் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வதற்கு அவசியப்பட்டவராயிருக்கிறார். அந்த வகையிலே ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை மீண்டுமாய் சந்திக்கும்படியா இன்னைக்கு நம்முடைய திருச்சபை மக்கள் அநேக கஷ்டத்தோடு பாதைகளோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக வருமானத்தை இழந்து போய் சூழலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய அண்டை வீட்டார் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறாங்க. நம்முடைய தேசத்தின் மக்கள் அப்படி சூழலில் இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமா இருக்கிற மக்கள் பாடுகளோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை மீட்கப்படணும். என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாறுதல் ஆண்டவர என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னார். பெரிய காரியங்களை செய்ய அவர்கள் இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியை நிறுத்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு மேலே திருவி செய்வாராக. அவர்கள் கரைகளை தாக்கி நாம் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளின் காலை வேளையிலே தேவ செய்தி நாங்கள்
ஆண்டவரை கேட்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரை. இந்த இறக்கத்தினாலே நாங்கள் இந்த நாளை கண்டிக்கிறோம், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறோம். அதுக்காக நன்றி ஆண்டவரை. இந்த தெய்வ செய்தியை கேட்கறதோடு மாத்திரமல்ல, இதன்படி நடக்க எங்களுக்கு அனுப்புறது செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவர் உண்மையும் முத்தம் உள்ளவர்களாய் நடக்க உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவர்களை தாழ்த்தி, அப்பா நாங்கள் நீதிமான்கள் அல்லப்பா, நீ யோபுவே நீதிமானா இருந்த போதிலும் கூட நான் தேவனோடு வழக்காட மாட்டேன், அவரிடத்துல நான் இறக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று சொல்லி கெஞ்சுவது போல அப்பா நாங்களும் கெஞ்சி உங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுப்பிகள் செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய பிரபல பேராயருக்காக, எங்களுடைய பேராயருக்காக மற்றும் உள்ள ஆயர்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக, ஊழியர்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, டாக்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியர்கள், மிஷினரி ஊழியர்கள் எல்லாம் செய்கிற பிள்ளைகளுக்காக செய்கிறோம். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட தகப்பனே, வறுமையின் பிடிகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய அழிவின் பிடிகளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, சிறையில் போய் மாத்துங்க. அடைக்கப்பட்டிருக்கிற தேவாலயத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடைபெறவும் ஆண்டவரை மீண்டுமாய் நாங்கள் ஒருவருக்கொருவர் குடும்பமாக சந்தித்து அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் போட்டிகள், பொறாமைகள், ஒன்கடை நாவிகள், எரிச்சலின் நாவிகள் என்று சொல்லி ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக பரிசுத்த குளிச்சல் ஆக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லா காரியங்களையும் மறந்து ஒருவருக்கொருவர் சகோதர சிநேகத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் செயல்பட சகோதர சகோதரிகளாக இணைந்து இந்த ராஜ்யத்தை எழுப்பி கட்ட ஒவ்வொரு கர்த்தர் அனுக்கிறது பாராட்டிலும் நாங்கள் சொல்லிக்கிறோம். என் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானுடைய வேலை எங்களை தாங்கி நடத்த முடியும் கொடுக்கிறோம். வேலைப்படுத்தும் ஆசிர்வதி காத்துக்கொள்ளும் வேசிலும் சொல்ல வேண்டும். நல்ல பிதாவே, அவன் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் சகோதரர்களை வருவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமுடைய இடத்திலும் நம் அனைவரும் சேசமாய் கூட இந்த நாளுடைய தேவ செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்திலும் இன்று சதா காலங்களிலும் தங்கி தனித்திருப்பதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட சேசித்த இந்த தெய்வ செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஊழியர்களுக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, திருச்சபை மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக உலகாட்டிய விலைக்கு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதங்களின் மகிமையும் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் காண செய்து எங்கள் எல்லாருடைய வாழ்வை கர்த்தர் ஆண்டவர் புது மனமணி சொல்லி ஆசீர்வாதங்களை காண செய்து ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆண்டவர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆவியாருடைய பிழந்து